Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 775 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிராங்கி கேட்டான்னு சொல்லி அவனுக்காக உட்டெல்லாம் ரெடி பண்ணாங்கல்ல, அதை ஒரு வழியா அவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அவன் தலையில ஒரு கெட்ட போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி வாய மூடல, அட்டு சட்டுன்னு டூல்ஸ் எடுத்து போடுவான், ஆணியை தூக்கி போடுவான், குத்தியில வச்சு 4 தட்டு தட்டுவான். அடுத்த செகண்டுங்கும் போதே போட்டு பிராண்ட் நியூவா வந்து நிக்கும். எல்லாம் வாய பழந்துருவாங்க, என்ன இவ்வளவு வேகமா பண்ணிட்டானேன்னு. தலைவன் ஒரு சூப்பர் சைபார் காச்சா, அது மட்டும் இல்லாம கப்பல் ரெடி பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அவனோட திங்கிங் எல்லாமே ஹியூமன் லெவலை விட அதிகமா தானே இருக்கும். அதே நேரம் நம்ம சாப்பரு மருந்து எல்லாத்தையும் பக்கா ரெடி பண்ணிட்டான். இங்க இவங்க பேண்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் அவசரத்துக்கு தேவைப்படுமேன்னு எக்ஸ்ட்ரா பேண்டேஜ் கூட அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம உசோப்பும் காஞ்சுரோவும் ஒன்னா சேர்ந்து அந்த யானையோட கால ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டானுங்க. ஏன்னா ஈஸியா போய் வேலையை பார்க்கணும்ல, அதுக்காக. இப்போதைக்கு இவங்க கிட்ட போட் இருக்குது, அதை அப்படியே கைத்துல கட்டி கீழே இறங்கினா போதும், அதுல இருந்துகிட்டே இவங்க வேலையை பார்த்துடலாம். இங்க நமி போன எபிசோடு கிளைமேட்டை பார்த்து பயந்தால என்ன பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா ஏதோ சைலண்ட் சூப்பர் செல்லும்பா. ஆனா அது வேற ஒண்ணும் இல்ல, பயங்கரமான ஒரு தண்டர் கிளவுடு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம வரப்போகுது. அது மட்டும் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா உயிரே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சோ இப்ப இருக்க நிலைமைக்கு மக்கள்லாம் வெளியில போய் எலிஃபண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அது இதுன்னு ஏதாச்சும் தேவையில்லாத வேலையை பண்ணாங்கன்னா அவங்க நிறைய பேர் செத்து போயிருவாங்க. ஐ மீன் எலிஃபண்ட்டுக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அதை ஸ்டாப் பண்ணி வைங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா ரொம்ப லேட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கைத்த கட்டி ட்ரீட்மெண்ட் பார்க்க கீழே இறங்கிட்டாங்க. சாப்பர் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மருந்து அடிச்சுட்டு இருப்பான். என்ன இந்த மருந்து போடும்போது வலிக்கும், ஆனா யானை ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சைலண்டா இருக்கும். அதுவே பெரிய விஷயம். அப்ப சாப்பர் கூட இருக்க ஒரு பொண்ணு அவன் பண்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அசந்து போய் பேசாம நான் இவருக்கு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ மருந்தெல்லாம் கம்ப்ளீட்டா அடிச்சு முடிச்சிட்டான். இனிமேட்டு பேண்டேஜ் சுத்தினா போதும். அதனால அடுத்து பேண்டேஜ் இறக்கி சுத்துற வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு போவாங்க. பார்த்தா தூரத்துல தண்டர் கிளவுட் பயங்கரமா கிரியேட் ஆகும். ஆத்துமே கொஞ்சம் கொடூரமா அடிக்கிறதுனால எல்லாம் பதற ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க எப்படியாச்சும் போய் அவங்களை காப்பாத்தி ஆகணும்ல, அதனால வேகமா போவாங்க. இந்த வேகம் பத்தல, அதனால லூஃபியும் கேரட் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா முன்னாடி ஃபாஸ்டா கிளம்பிடுவாங்க. புயல் மாதிரி காத்தடிக்குது, அந்த நிலைமையிலேயே கூட கீழே அவங்க பேண்டேஜ் சுத்திட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு, நாங்க வேலையை முடிச்சிருவோம். அந்த யானையும் அப்படியே சைலண்டா நிக்கும். ஆனா காத்தோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போகுது. இவங்க இதை இப்படியே விட்டு எதுவும் பண்ணாம இருந்தாங்கன்னா கோண்டோலாஸ் எல்லாமே தெரிச்சிரும். நம்ம பிராங்கிக்கு என்ன பயமா இருக்கும்னா இவ்வளவு காத்துல அந்த ரோப்பு தாங்கமா இல்லையாங்கிறதே டவுட் தான். அதனால இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு ரோப்பை தூக்குங்கன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சு, காத்தும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சு, எல்லாமே கடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். இங்க கேரட் லூஃபியா அடிச்சு புடிச்சு இழுத்து தூக்கிட்டு போவா. ஏன்னா இந்த வேகத்துல போனா பத்தாது. அதே நேரம் இங்க கப்பல் கண்ணா பின்னா ஆடின உடனே அந்த யானை மேல பட்டு கப்பல் டேமேஜ் ஆக போகும். நல்ல வேலை உசோப் இடையில ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அவங்களை காப்பாத்திடுவான். சரி இப்பவாச்சும் பிரச்சனை ஓவரான்னு பார்த்தா கயிறு அத்துக்குச்சு. யாராலையும் பிடிக்க முடியாம அப்படியே அத்துக்கிட்டு கீழே விழுவாங்க. அந்த டைம் தான் லூஃபி என்ட்ரி கொடுத்து அவன் கையை நீட்டுவான். அலேக்கா கையில வந்து ஜம்ப் பண்ணிடுவானுங்க. அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு போய் வேற ஒரு கப்பலை விட்டுருவான். அவ்வளவு நேரம் அமைதியா நின்றுட்டு இருந்த யானை திடீர்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா யானை காலை சுத்தி ஒரு ட்ராக் ஒன்று போட்டு வச்சிருந்தானுங்க. அது உடஞ்சு பிரிஞ்சிரும். அதை வச்சுதான் இவங்க கப்பல் எல்லாமே தொங்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவே உடஞ்சு போச்சுன்னா எல்லாம் கீழே தானே விழணும். நல்ல வேலை லூஃபி விடாம இழுத்து பிடிச்சுக்குவான். எல்லாத்துக்குமே ஹாப்பி தான், காப்பாத்திட்டான்னு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அவங்களால ஹோல்டு பண்ண முடியாது. அந்த டைம் தான் ரோபின் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து அவ கையை அப்படியே நெட்டு மாதிரி உருவாக்குவா. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. இனி அதுல ஏறி இவங்க மேல வந்துடலாம். ஆனா அதுவுமே சீக்கிரம் வரணும், ஏன்னா இங்க லூஃபியால பிடிக்க முடியல. பைய படாத பாடுபட்டு இருப்பான். இப்படி உசுர கொடுத்து முக்கி முணங்கி எப்படியோ சேஃப்டியா மேல வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த புயலும் ஒரு வழியா ஸ்டாப் ஆயிருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா போதும் எல்லாம் மண்டைய போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கெட்டி ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலான்னு மறுபடியும் ஒரு கூட்டம் கிளம்பும். கேரட் நம்ம லூஃபிக்கு அந்த ஃபுட் ஸ்டோரேஜை காட்டுவாளா, அவ்வளவுதான் பைய போய் எல்லாத்தையும் அள்ளுன்னு அள்ளுவான். அப்ப கேரட் இருந்துகிட்டு நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே பாராட்டி தள்ளுவான். இப்போ நம்ம சாப்பர் எடுத்துக்கங்க, என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா கியூர் பண்ணிடுவான். நமி நல்லா சூப்பரா வெதரை ப்ரெடிக்ட் பண்றா, ரூட்டை கண்டுபிடிக்கிறதும் அவளுக்கு அத்துப்படி, மேப் ரெடி பண்றா, இன்னும் எக்கச்சக்க டேலண்ட். அதுக்கப்புறம் எலும்பு கூடு பாடியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமஸான மியூசிஷியன். அடுத்து காடு உசோப்பு, அவரை 8000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அட அவன் சொல்லுவான்ல, அதைத்தான் சொல்றான். அப்புறம் பிராங்கி கப்பல்ல எந்த ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு அதை மேஞ்சி அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிட் பண்ணி சரி பண்ணிடுவான். அடுத்து ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு ஸ்வாட்ஸ்மேன், எந்த ஒரு எனிமி வந்தாலும் சரி தட்டி பிரித்துருவான். அப்புறம் ஒரு பிரில்லியண்டான ஆர்கியாலஜிஸ்ட், அதான் நம்ம ரோபின், அவளால கைய வச்சே நெட்டை உருவாக்க முடியுது, என்னென்னமோ பண்றா. அப்புறம் சஞ்சி, சமைக்கிறதுல அவன் அளவுக்கு டேஸ்டியா இது வரைக்கும் யாருமே சமைச்சதில்லை. அவன் சமைச்ச சூப்பை ஒரு சொட்டு கூட கீழே விழாம மொத்த கன்றியும் வலிச்சு நக்கனாயிலே. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன், அவன் எவ்வளவு சூப்பர்னு தனியா சொல்ல வேண்டியதில்லை. இப்படி இதெல்லாம் அவ பேசிட்டு இருக்க அந்த கேப்லயே லூஃபி அவன் பேகுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பாடு
சாப்பாடு அமுக்குவான். பட் இருந்தாலும் ஐயோ பத்தலையே, இப்படி தெரிஞ்சா நான் பெரிய பேக்கை கொண்டு வந்திருப்பேன்னு வேற சொல்லுவான். இந்த பேக்கே அத்தா தாண்டி இருக்குது, பெரிய பேக்குன்னா அப்ப எந்த சைஸுக்கு சொல்றான்னு தெரியலையே. இப்படி இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவன் லயன் வைப்பரான அந்த பெக்கோம்ஸை மறந்துட்டான். அதனால கேரட் கிட்ட இந்த பேக்கை கொண்டு போய் கேட்டு கிட்ட வைக்க சொல்லிட்டு அவன் பெக்கோம்ஸை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். என்ன இப்படி நம்மளை கோர்த்து விட்டு போயிட்டானேன்னு அவ பேந்த முத்திட்டு இருப்பான். அதே நேரம் இங்க பேண்டேஜை நல்லா இழுத்து கெட்டியாச்சு. அவ்வளவுதான், ஒரு வழியா யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சாச்சு. இனிமேட்டு அந்த யானை மறுபடியும் பழைய மாதிரி ஜாலியா நடக்கலாம், ஓடலாம், குதிக்கலாம். அதுவும் அந்த காயம் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சுன்னா கட்டு பிச்சுக்க ஆமா. உடனே எல்லாமே மாத்தி மாத்தி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்களா. அப்போ அந்த சிசிலியன் பைய ஒரு ஜம்ப போட்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ரொம்ப பீலிங்கோட அழுவான். ஏன்னா அவங்க ஒரு டைம் இல்ல 2 டைம் இப்ப இவங்க கண்ட்ரியை காப்பாத்தி இருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் கைமாறு விளக்குமாறுன்னு ஏதாச்சும் பண்ணணும்ல. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமான பீலிங். கேரட் அங்க இருக்க கேட்டு மேல உட்காந்துக்கிட்டு அழகான கடலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அவளுக்கு அந்த கடல்ல சேல் பண்ணணும்னு ஆசை. அதனால வேற வழி இல்ல, நான் இதைத்தான் பண்ணி ஆகணும்னு அந்த குட்டி குரங்குக்கு வாழைப்பழத்தை கொடுப்பா. ஏன் என்னன்னு தெரியல. இங்க லூஃபி காட்டுக்குள்ள கத்திட்டே ஓடுவான். பெக்கோம்ஸ் எங்கடா இருக்க, ஒழுங்கா வாடா, சட்டு புட்டுன்னு கிளம்புவான், நேக்கு நிறைய வேலை இருக்குது, தஞ்சையை காப்பாத்தணும்னு அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடுவான். இதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஃபுல்லா பிக் மாமு கூட தான் என்னென்ன அட்டுவலியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.